துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவ வல்லமை, தேவ பெலன் நமக்கு கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற மகத்தான தேவன், மகிமையின் தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த 2026 வருஷம் மே மாதம் 31 நாட்கள் காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே தேவ சமூகத்தில் வரும்படியாக தேவன் நமக்கு சுகபலத்தை, பத்திரத்தை, பாதுகாப்பை கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தின மகிமையின் தேவன் மகத்தானவர், உன்னதமானவர். அவர் பரிசுத்தமுள்ள மகாதேவனும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், எண்ணிலடங்கா நன்மைகள் செய்கிறவரும், நம்ம ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரும், மகிமையின் தேவனுமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவனை, பரிசுத்தம் உள்ளவரை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை நாம் ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய வல்லமை இந்த 5 மாதங்கள் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்ததற்காக நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கினவரும், நம்மை வாழ வைப்பவரும், நம்மை வழிநடத்துகிறவரும், நம்மை தேடி வந்தவரும், நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறவரும், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், அன்பு கூறுகிறவரும், நம்மை அபிஷேகம் பண்ணின மகத்தான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் தரித்து கொள்ள, அவருடைய நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற, நாம் ரட்சிக்கப்பட தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் பிள்ளைகளாய் நாம் ஒன்று கூடி அவரை நாம் துதிக்க, ஸ்தோத்தரிக்க இந்த நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின மகத்துவமான காரியங்களுக்காய். மகிமையின் தேவனும் மகத்துவமானவரும் உண்மையுள்ளவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிந்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. கத்தாதி கத்தரே உமக்கு நன்றி. கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உண்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் உன்னுடைய மகிமையான வல்லமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி. எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்கள் உதடுகளை திறந்தற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்தீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்தீரப்பா. நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நீரே மகிமை உள்ளவர், மகத்துவமானவர், உன்னதமானவர், பரிசுத்தம் உள்ள தேவன். எங்களை ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கினவரும், எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரும், எங்கள் உருவம் இன்னதென்று அறிந்தவரும், எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரும், எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய ரட்சிப்பை காண எங்களுக்கு கண்களை கடத்திருக்க நன்றி. உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்தற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும், பலப்படுத்தும். நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். தொடர்ந்து பாடல் மூலமாய், நாங்கள் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவநாம மகிமைப்பட நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சில பாடல்களை பாடி தேவனை நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்ற பாடல் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை பரலோக ராஜா முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என் வலிக்கும் தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வை தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வை தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்தின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வம் என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை உண்டாக்கிய உருவாக்கினவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. நாம் அவரையே ஆராதிக்க பரலோகத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த நேரத்திலே பாட்டு புத்தகத்திலே 622வது பாடல், கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே என்கிற ஒரு மகத்தான பாடல். மகிமையின் தேவனை, மகத்துவமான தேவனை, உன்னதமான தேவனை நாம் பாடி அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை இன்னுமாய் போற்றி துதிக்க நாம் வந்திருக்கிறோம். அந்த மகத்தான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இந்த பாடலை பாடலாம். பாட்டு புத்தகத்திலே 622
22 கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவன் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, வாழிபன் பிழைத்தானே, தொட்டாரே, வாழிபன் பிழைத்தானே, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவன் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவன கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோக்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, தீராத நோக்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவன் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, எழுந்திரு என்று சொன்னாரே. யாவிரு மகள் பிழைத்தாலே, எழுந்திரு என்று சொன்னாரே. யாவிரு மகள் பிழைத்தாலே, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவன கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாரே, வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை தொட்டாலே, வல்லமை புறப்பட்டதே. எஃபத்தா என்று சொன்னாரே, எபிட்டு ஊமை பேசினானே. எஃபத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமை பேசினானே. அது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவன் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது நம் தேவனால் கூடுமே. மனுஷர் கூடாதது நம் தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவன் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சகலத்தையும் உண்டாக்கி உருவாக்கினவர், பெயர் சொல்லி அழைக்கிறவர். நம் ஒவ்வொருவருக்கும் கூடாதது என்று நாம் எது நினைக்கிறோமோ, முடியாது, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது நடக்கவே நடக்காது என்று மனுஷர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தேவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. இந்த பூமியிலே எந்த ஒரு காரியமானாலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நடக்கும், அது நிற்கும். அது அவருடைய செயலை, அவர் நினைப்பதை செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். அது வெறுமையாய் திரும்பாது. அவர் சொன்னால் சொன்னதுதான். மனுஷர்கள் சொல்வார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள், அல்லது நடக்காது, அல்லது அது முடியாமல் போகலாம், அல்லது நடப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் தேவன் ஒரு முறை அவருடைய வாயிலிருந்து விளம்பினது அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அது இட்ஸ் நாட் அ வாய்டு ஒன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே இல்லாதது ஒன்றுமில்லை. அது அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த மகிமை மகத்துவமான தேவனை, நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்த தேவனை, ஆண்களிலே ஒருவரும் பெண்களிலே ஒருவரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சபையை, நம்முடைய வீட்டை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலங்களை, நம்முடைய கடந்த நாட்களை கன்னிமணி போல காத்தவர், காக்கப் போகிறவர், வழிநடத்துகிறவர், வழி நடத்தினவர், ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்க போகிறவர், நன்மைகளை செய்தவர், இனியும் நன்மைகளை செய்ய போகிறவருக்கு நன்றி சொல்லி யாராவது இருவர், ஆணில் ஒருவரும் பெண்ணில் ஒருவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா.
துதிக்கிறோம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, கிருபை கிருபை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். கிருபை கிருபை ஆண்டவரே. ஆமென். நாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் காத்து, இந்த 5 மாதங்கள் காத்ததற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை கனிமணி போல காத்தீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் அதிகாலையில் உம்மை தேட, வேதத்தை வாசிக்க, உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே உம்மை சமூகத்திலே வந்து காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை கொடுத்தீரப்பா. புதன்கிழமை ஆண்டவரே வேத வாசனத்தை, வேத பாடத்தை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீரே ஆண்டவரே. தடையில்லாதபடி நீர் எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வேலையிலே உம்முடைய கரம் கூட வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்தற்காய் ஸ்தோத்திரம். நாச மோசங்கள், விபத்துக்கள், வியாதிகள் அணுகாதபடி பாதுகாத்தற்காய் ஸ்தோத்திரம். பலனை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். பத்திரத்தை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாப்பை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். கிருபை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். இரக்கம் பாராட்டிற்காய் ஸ்தோத்திரம். 5 மாதங்கள் ஆண்டவரே நீர் 5 பெரிய காரியங்களை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறீரே கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அவையா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. தொடர்ந்து வருகிற 6ஆம் மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நிறைய மகிமைப்படும், நம்முடைய நாம மகிமைப்படட்டும். எந்தன் கண்மழையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மழையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே.
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். ஆண்கள் பகுதியில் இருந்து ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி, இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவராயிருக்கிறவரை, ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், நாம் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய வல்லமையுடைய தேவன் மகிமையானதை நமக்கு செய்தார் என்று சொல்ல, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை கனப்படுத்த, நம்மை பாதுகாக்கிறதற்காக அவரை துதிக்கவும், நாம் தேவனுடைய ஆவியிலே நிரம்பி கலிகூறவும், தேவனிலே மகிழவும், அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும் என்று வாக்குத்தத்தம் செய்து சகலத்தையும் நிறைவேற்றின தேவனுக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நன்றி சொல்லி அவரை துதித்து அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக ஆராதனை தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்த, அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள நமக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி தேவன் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தும்படியா வழிநடத்தும்படியா நம்மளை யாராவது ஒருவர் ஆண்கள் பகுதியிலிருந்து இந்த நன்றி சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த ஆராதனையை தேவன் இம்மட்டும் வழிநடத்திருக்கா தொடர்ந்து கேட்க போற செய்திகளை கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே, கிருபையாய் இரக்கமாய். ஆமென் ராஜா. ஆமென் இயேசுவே, கிருபையாய். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே. நன்றி ஐயா.
இரக்கமா பாராட்டி வந்து వ్యాధి పడితే పిల్లలు కాపాడచ్చు బికానే చంద్రే తీర్చోటి మారుతి తండ్రి వెళ్ళంటే వేసండి நன்றி ஐயா. ஆமென் இயேசு. கிருபையாய் இரக்கமாய் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிப்போம். தேவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி பலப்படுத்துறக்காய் ஸ்தோத்திரம். இந்த 5 மாதங்கள் காத்திருக்காய் நன்றி. புதிய மாதத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவேன் என்று சொன்னீரே. நன்றி அப்பா. நான் உனக்கு முன் சென்று காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீரே கத்தாவே. நானே பலனும் நானே ஆண்டவரே உனக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நானே கிருபையும் இரக்கம் நிறைந்தவருமாய் இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருப்பேன், என் சமாதானத்தையே உனக்கு தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தீர்கள். இந்த பூமியானது இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்கே செல்வோம் என்று அறியாத திக்கற்ற பிள்ளைகளாய் குருடர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானமும் எங்களுக்கு வழிகாட்டியும் எங்களுக்கு உறைவிடமும் எங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உடைய நாம மகிமைக்கென்று சகலவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாக தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தொடர்ந்து வேதத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே 244வது பாடல். சாரி, 271வது பாடல். பரலோகமே உம்மை துதிப்பதால். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில்
அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உலகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். லோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். லோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகத்திலே 1 சங்கீதத்தை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேத வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. சாம் 1 chapter 1 to 6, சங்கீதம் 1 அதிகாரம் 1 to 6 வரை நாம் மாறி மாறி வாசி. சங்கீத புத்தகம் 1 சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக தேவநாமம் மகிமைக்காக இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷகம். மார்க் 8 அதிகாரம், மார்க் 8th chapter 22nd verse. up to 25. மார்க் 8:22 25 வரை வாசிக்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து
அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக தேவன் தாமே வாசித்த வார்த்தைகளின் மகிமையை, மகத்துவங்களை, அதிலே சொல்லப்பட்ட உன்னதமான காரியங்களை, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கும் கடந்த வாரத்திலே தியானித்த காரியத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கும் தியானிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே வாசித்த உடைய சத்திய வார்த்தை வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் அந்த பெத்தசாயி கிராமத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஒரு குருடன் இருந்தானப்பா. அவன் கண்களை நீர் தொட்டு நீர் அவனை ஆண்டவரே எதையாகிலும் காண்கிறாயா என்று சொன்ன பொழுது அவன் மனுஷர்களை மரத்தை போல அங்கே நான் காண்கிறேன் என்று சொன்னதை பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, தொடர்ந்து அவனுக்கு நீர் கண்கள் வரும்படியாய் நீர் கிருபை கொடுத்தீரப்பா. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு மகிமையான மகத்தான ஆசீர்வாதமான காரியங்களை, அதில் மறைக்கப்பட்ட ரகசியத்தை, அது எப்படி எங்கள் ஜீவியத்திலே அது என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் இந்த நேரத்திலே வார்த்தையின் மூலமாய் பேச வேண்டுமா நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரோம். இந்த நேரத்திலே ஆவியானவர் தாமே நீ சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, அதனுடைய ரகசியங்களை, மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அதிலே சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை, அதிலே சொல்லப்பட்ட ரகசியங்களை, அதிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே அற்புதமான காரியத்தை, அதிலே சொல்லப்பட்ட அந்த சுகமளிக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே நாம் கடந்த 2-3 வாரங்களாக நாம் ட்ரீ ஆஃப் லைஃப் என்று தேவன் மனுஷனை படைத்தார். அந்த படைப்பிலே அநேக ரகசியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை, அநேக காரியங்களை அவர் எப்படி செய்தார், எப்படி ஒரு மரமானது, ஒரு விருட்சமானது, அது எப்படி முளைத்து, அது எப்படி விதமான அந்த வேர்கள் மூலமாக என்னென்ன செய்கிறது, அது வளர்ந்து வருகிற பொழுது அது எப்படி கனிகளை கொடுக்கிறது, இப்படியாக அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்றைக்கு 2 விதமான மரங்களை நாம் தியானிக்க போகிறோம். 2 விதமான மரங்கள். அதற்கும் இப்போ வாசித்த இந்த மார்க்குக்கும் ஒரு ரகசியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல வாசித்த சங்கீத புத்தகத்தோடும் கூட அதை ஒப்பிட்டு பேச போகிறோம். தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்கள் மூலமாக இந்த மரம் வேதத்திலே என்னென்ன காரியத்தை சொல்லுகிறது, அது எப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம வேதத்தின் மூலமாய் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் நாம் இந்த நாட்கள் மிக பொல்லாத நாட்களாக இருக்கிறது. கொடிய காலம் என்று வேதம் சொல்லுகிறது, கடைசி காலம் என்று சொல்லுகிறது. எச்சரிப்பின் நாட்களிலே நாம் இருக்கிறோம், முடிவின் நாட்களிலே இருக்கிறோம், தேவனுடைய வருகையின் நாட்களிலே இருக்கிறோம், எக்காலம் முழங்க போகிற நாட்களிலே இருக்கிறோம், எக்கால சத்தம் தொனிக்கிற நாட்களிலே இருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாட்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது இன்னொரு காலம், பொல்லாத காலம். இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம ஒவ்வொரு புதன்கிழமையும் பிசாசை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். சாத்தான் யார், அந்த பிசாசு யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட
தந்திரம் உள்ளவன், எப்படிப்பட்ட வஞ்சகன், ஏமாற்றுக்காரன், கொடுமையுள்ளவன், ஜனங்களை திசை திருப்புகிறவன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு பாவி, அவன் ஒரு துரோகி. இப்படி அவனை குறித்தும் நம்ம என்ன செய்கிறோம்? புதன்கிழமை தோறும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் கூட நம்ம அதனுடைய தொடர்ச்சியை தியானித்தோம். வருகிற புதன்கிழமையும் கர்த்தருக்கு சித்தமானால் நரகத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு செய்தி, தவற விடாதீங்க. ஏன்னா நம்ம அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய, இன்னைக்கு அநேகர் நரகத்தை நம்புவதில்லை. அதனாலதான் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சந்தோஷமா இருப்போம், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நாளைக்கு செத்த பிறகு என்ன என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவதில்லை. தேவன் ஒன்றை படைத்தால் அந்த படைப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆமென். தேவன் மனுஷனை படைத்தால் அந்த மனுஷனாலே ஒரு நோக்கம் இருந்தது. நட்சத்திரத்தை படைத்தார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. சந்திரனை படைத்தார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. சூரியனை படைத்தார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. காற்றை படைத்தார், கடலை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், நதிகளை படைத்தார், ஆறுகளை படைத்தார், மரங்களை, செடிகளை, கொடிகளை, கனிகளை, நல்ல நல்ல விருட்சங்களை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பூமியிலே தேவன் படைத்த ஒவ்வொன்றுக்கும் கோடிக்கணக்கானவற்றை தேவன் படைத்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணி பார்ப்பதற்கும் முடியாத அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அறிவியல் அறிஞர்கள், கவனமா கேளுங்க, இன்றைக்கும் அறிவியல் சயின்டிஸ்ட் ஒரு சில மரம், செடி, கொடிகளை, கனிகளை, அது மட்டுமல்ல ஆகாய மண்டலத்திலே இன்றைக்கும் சேட்டலைட் அனுப்பி செவ்வாய் கிரகத்திலே எப்படி இருக்கிறது, சூரியனுக்கு போக முடியுமா, அதே போல வியாழன் நட்சத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, சுக்கிரனுக்குள்ள என்ன இருக்கு, இந்த 9 கோள்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொன்றுக்குள்ளும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருக்காங்க. அதை படைத்த தேவனுக்கு எல்லாமே தெரியும். நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்தானவர். நம்முடைய தேவன், தேவனாலே முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அவர் நினைச்சார்னா இந்த பூமி மட்டும் இல்ல, இதை போல 9 பேர், இந்த நீங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியை விட வியாழனாமா, அது எத்தனையோ மடங்கு பெருசாமா. தேவன் அங்க மனுஷர்களை கொண்டு உட்கார வைக்க முடியும். இன்னும் அதை விட இன்னும் அநேக கோள்கள் இருக்கு, அறிஞர்கள் கண்டுபிடிக்க முடியாத இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு. அப்ப இதையெல்லாம் மனுஷன் என்ன செய்யல, அவன் சிந்திப்பதில்லை. அவனுடைய எண்ணங்கள் குறுகிய எண்ணங்கள். அவனுடைய ஆயுசு நாட்கள் மிக குறுகின நாட்களாக இருக்கிறது. அவன் இந்த பூமியிலே அதிகபட்சம் எவ்வளவு வருஷம் இருக்கலான்னு வேதம் சொல்லுது. அது நம்ம நினைக்கிறோம், அது தப்பு, அது தவறான ஒரு உபதேசம். 80 வருஷம் என்பது அல்ல. நோவாகிட்ட எவ்வளவு வருஷம் சொன்னாரு? 120 தான் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். இனி மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்னாரு. ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம், 80 என்று சொல்லி நாமே நம்முடைய வயதை குறைத்துக் கொள்கிறோம். மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 தானே, பெலத்தின் மிகுதினால 80ன்னு தாவீது சங்கீத புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அதனால 70 வயசோட மனுஷன் இறந்து விடுவான், 80 வயசுல ஒரு சிலர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி இப்படி நம்முடைய மைண்ட் என்ன ஆச்சு, ஒரு இடத்துல சொன்னதை வச்சு நம்ம அப்படியே பிக்ஸ் ஆயிடுறோம். இதுதான் பிசாசு செய்கிற என்னது, ஒரு தந்திரம். இதுதான் பிசாசு செய்கிற ஒரு தந்திரமான காரியம். அதனால தேவ பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. கடந்த வாரத்திலே
நம்ம ட்ரீ ஆஃப் லைஃபை குறித்து பார்த்தோம், ஜீவ விருட்சத்தை குறித்து பார்த்தோம். அது எப்படி என்று நம்ம அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறோம். நான் மறுபடியும் அதே காரியத்தை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணவில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாருமே மெமரி உள்ள ஆட்கள், எல்லாருமே குறிச்சு கொள்றீங்கன்னு தெரியும். அது என்னன்னு நீங்களும் கண்டிப்பா நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்லையா, நான் அதெல்லாம் தொட்டே பார்க்கறது இல்லைன்னா அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய காரியம். நீங்க சொன்னதோட நான் இங்கேயே மறந்துட்டு என்ற வேலை பார்ப்பேன்னா அது உங்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். ஏன்னா அப்ப நீங்க தேவன் மேலே அக்கறை கொள்ளல, அல்லது தேவனை குறித்து சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தேவனும் உங்களை டைம் பாஸ் பண்ண வச்சுட்டு போயிட்டே இருப்பார். யார் அக்கறையோடு, யார் அதை எனக்கு என்று. அதனாலதான் வேதத்துல அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாமா. அப்போஸ்தலர் 11 அந்த வசனம் எனக்கு எப்பவுமே பிடிச்ச வசனம். அந்த வசனம் தான் எனக்கு எப்பொழுதுமே பிடித்த வசனம். அது வேதத்திலே நான் மிக நேசிக்கிற ஒரு வசனம். அது அவர்கள் என்ன செய்தார்களாமா, அவர்கள் வேதத்தை அங்கே அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கிடைத்த நன்மைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 17-11. அது பட்டணத்தார் மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்புறசாலிகளாய் இருந்தார்கள். அந்த பட்டணம்னு சொல்லிருக்கு. எந்த பட்டணம் அது? அதற்கு மேல வசனத்துல பாத்தீங்கன்னா பெரேயா. அந்த பட்டணத்து பேர் என்னது? பெரேயா பட்டணம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாமா? மனோவாஞ்சை. எப்படி இருந்தது அவர்களுக்குள்ள? மனோவாஞ்சை. அந்த வாஞ்சை வேதத்தின் மேலே, தேவனுடைய வார்த்தைகளின் மேலே மனசு வந்து அது சாப்பாட்டை விட, உறக்கத்தை விட, வெட்டினாய பேசுறதை விட, வீண் பொழுதை கழிப்பதை விட, சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட, குழப்பத்தை ஏற்படுத்துவதை விட, வீணா பொழுதுபோக்குறத விட, சும்மா மொபைல் உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்கிறத விட, இப்படி சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு நீங்க உலகத்தான் செய்கிற தவறுகளை நம்ம அதுக்கு இங்க வந்து நிக்கல. நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்கு? மனோவாஞ்சியாய் வேதத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று டெய்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறாங்க. இதுல நம்ம சபையில யாரோ ஒருத்தர் ஐயா நான் அப்படித்தான்னு சொன்னீங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக அருமையான ஒரு ஆத்மாவை சம்பாதித்திருக்கேன்னு நான் தேவன்கிட்ட தைரியமா சொல்ல முடியும். அப்படி எவ்வளவு பேர் சொல்றதுக்கு தைரியத்தோட சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம எழுந்து நின்று நான் சொல்லுகிறேன் என்றால், ஐயா நானும் அதை நம்புறேன், நானும் அப்படி செய்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு அடையாளம். ஏன்னா வேதத்துல அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களை குறிச்சே சொல்லி இருக்கு. ஆனா நம்ம வீட்டில் ஒருத்தர் கூட அப்படி வைராக்கியம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, அந்த இன்னொரு பட்டணத்தை விட இவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? நற்குணசாலிகள். எப்படிப்பட்டவர்கள்? நற்குணசாலி. அதுதான் நீங்க எடுக்க வேண்டிய பெயர், அதுதான் உங்களுக்கு வேண்டும். நீங்க வெடிய வெடிய உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசினாலும் ஒண்ணுமே இல்லை. வேதத்தை விட்டுட்டு உலக காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறதுனால, வெறுமன சும்மா நான் ஜெபிக்கிறேன், நாளை ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு சும்மா ஒரு வேஷம் போடுறது ஒன்றுமே இல்லை. வேதத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் தியானிக்கிறீர்களோ, வேதத்தை குறித்து எவ்வளவு தூரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ, அது தேவனுக்கும் உங்களுக்கும் உரிய நேரம். அது தேவனுக்கும் உங்களுக்கும் உரிய நேரம். நீங்க தேவனோடு கூட பேசுறீங்க, அவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க படிச்சு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ங்கிறத நீங்க ருசிக்க முடியும்.
நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனாலும் ஒரு வசனத்தை நான் சொல்லி இதை சொல்லி முடியுங்கன்னு சொன்னா அந்த வசனத்தை முழுமையா சொல்றதுக்கு எத்தனை பேருன்னு கை நீட்டி சொல்றதுக்கு என்னது முடிய மாட்டேங்குது. 20 வருஷம் 25 வருஷமா ஞானஸ்நானம் எடுத்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 10 வருஷம் 15 வருஷம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் திருக்குறள் எல்லாம் 130 அதிகாரங்கள் இருக்கு. தலைகீழா சொல்ற பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு. 10 வயசுல போய் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க, தலைகீழா சொல்லுது. அதுக்கு என்ன கோல்டு மெடல் தான் கொடுப்பாங்க, மீறி போனா வேற என்ன கொடுக்க போறாங்க? ஜீவ புஸ்தகத்துல அதனுடைய பேர் எழுதப்பட்டிருக்குமா? இல்ல. ஏன்னா அது உலக காரியத்துல நேரத்தை செலவழிக்குது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறப்போ அது உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆமே, நான் சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்க போறோம்னா ஜாலியா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய காரியம். சொல்லி எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருப்பது என்னுடைய கடமை. செய்வதும் அதை மறந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலை பார்ப்பது உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கும் தேவனுக்குரியது. ஏன்னா தேவன் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிறதை கணக்கு கேட்க போகிறார். சாக்கு போக்கு சொல்லுவதற்கு அங்க நேரம் இல்லை. அதனாலதான் போன வாரம் ஒரு செய்தியை நம்ம தியானிச்சோம். அதை கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் நீங்க அந்த செய்தியை கேட்டு பாருங்க. அதனுடைய மகிமையை மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை மரத்தை குறித்து தியானிக்கிறோம். இந்த மரம் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். போதும் பாருங்க, தேவன் இந்த பூமியிலே 1ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை படைக்கிறார். படைக்கிறார். அது என்னன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே வாசிச்சுக்குங்க. அல்லது அதை குறித்து தியானிச்சப்போ நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி படைத்ததுல மிக முக்கியமானது ஒன்று என்னது? என்ன படைச்சாராமா? ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப், குட் அண்ட் பேட் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஒன்று, ஜீவ விருட்சம் ஒன்றை தேவன் என்ன செய்கிறார்? முளைக்க பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, மனுஷனை பார்த்து 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியை நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க. ஆனா நீ எதை புசிக்க வேண்டாங்கிறாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தால் புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். நீ அதை புசித்தீங்கன்னா நீ சாவாய் என்று சொல்கிறார். கவனமா கேளுங்க, நன்மை தீமை உள்ளதை நீ புசிக்க வேண்டாங்கிறார். அப்ப எதை புசிக்கலாமாமா? அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறோம்? இந்த ஜீவ விருட்சம் யாரு? ட்ரீ ஆஃப் லைஃப் யாரு? யாரு? வேதத்துல நம்ம தியானிச்சிருக்கிறோம். யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு என்னது? புசிக்கிறதுன்னு என்னது? தேவனுடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப ஒரு 10 நிமிஷமா ஒரு பாடம் எடுத்தேன் உங்களுக்கு. பைபிளை தியானிங்க. அந்த பெரிய பட்டணத்தார் என்ன பண்ணாங்க, வேதம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்தது என்று சொல்லி உங்களுக்கு எடுத்தா. ஏன்னா அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு. அவர்கள் எதை புசிக்கல? நன்மை தீமை அறியதை குறித்து அவர்கள் கவலைப்படவே இல்லை. அதை அவர்கள் புசிக்க விரும்பல.
ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எதை புசித்துக் கொண்டிருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் நன்மை தீமை. அதுதான் என்னது, நான் இன்னைக்கு எடுக்க போற செய்தி, ஒரு குடும்பத்தின் அடிவேர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கவனமா கேளுங்க. ஒரு குடும்பத்தினுடைய அடிவேர், ஏன்னா வேர்ல இருந்து தான் எது முளைக்குது? அந்த மரங்கள் வளருகிறது, வேரில் இருந்து தான் அந்த மரம் வளருது. அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தினுடைய அடித்தளம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன் மூலமாகத்தான் ஒரு சந்ததி பிறக்குது. தாய் தகப்பன் மூலமாகத்தான் என்ன பிறக்குது? அடுத்த சந்ததி ஒன்று வருகிறது. இப்போ உங்களுடைய தாத்தா பாட்டியோ அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியோ அல்லது உங்களுடைய தாய் தகப்பன்மார்களோ அல்லது இந்த பூமியிலே யாராவது ஒரு மனுஷன் அந்த குடும்பத்திலே நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு கொலைகாரர்களாகவோ ஒரு சூதாட்டம் செய்கிறவர்களாகவோ அல்லது மதுப்பழக்கம் உள்ளவர்களாகவோ அல்லது பில்லி சூனியத்தை நம்புகிறவர்களாகவோ அல்லது ஜோசியத்தை நம்புகிறவர்களாகவோ அல்லது விபச்சாரத்திலே அங்கே பிடிபட்டவர்களாகவோ அல்லது விபச்சார மயக்கத்தில் இருக்கிறவர்களாகவோ, இப்படி பாவ பட்டியல் என்று சொல்லலாம். பாவத்தினே நம்ம லிஸ்ட் போடலாம். இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறக்கிற அந்த பிள்ளைகளுக்கு என்னதான் சொல்லுவாங்க? அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பாவத்தின் பிள்ளைகள். அவர்கள் யாரு? பாவத்தின் பிள்ளைகள் அல்லது சபிக்கப்பட்டவர்கள் அல்லது என்னது, ரொம்ப மோசமான குடும்பம். அந்த குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுவாங்க? ஒரு ரொம்ப மோசமான குடும்பம். எங்க அப்பா ஒரு கொலைகாரன் அல்லது அவன் தாய் ஒரு விபச்சாரக்காரி அல்லது அந்த குடும்பத்துல குடிப்பழக்கம் நிறைந்தது அல்லது அவர்கள் பில்லி சூனியம் வைக்கிற குடும்பம் அல்லது அவர்கள் ஒரு பேராசை பிடித்தவர்கள் அல்லது அவர்கள் அங்கே கொலைவெறி பிடித்தவர்கள் குடும்பம் அல்லது துரோக குடும்பம், ஏமாற்றுக்காரன் அல்லது ஒரு ஜோசியம் பார்க்கிறவன் அல்லது அங்கே விபச்சாரம் மயக்கம் நிறைந்தவன், விக்கிரக ஆராதனை குடும்பம். இப்படி அந்த பட்டியலில் அந்த குடும்பத்தை சேர்த்து சொல்லுவார்கள். இது என்ன ஆகிறது என்றால், வேதம் சொல்லுது இது அப்படியே அடுத்த தலைமுறைகளையும் அது பாதிக்கும். அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைகளையும் அது பாதிக்கும். இன்னும் ஒரு சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா தற்கொலையின் ஆவிகள் அங்கு இருக்கும். என்ன ஆவிகள்? தற்கொலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா தற்கொலை செய்து கொண்டே வருவார். அல்லது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில அவர்கள் அங்கே கொலைவெறி செய்கிறவர்களாகவோ அல்லது அந்த குடும்பமானது அந்த வேசித்தனத்துக்குள்ளாகவோ அல்லது குடிப்பழக்கம் உடையவர்களாகவோ புகையிலை பழக்கம் உடையவர்களாகவோ அல்லது இப்படி தவறான செய்கைகள் செய்கிறவர்களாகவோ அந்த குடும்பம் அப்படியே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஏற்படுகிறது. அதனால என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு என்ன வருமாமா? டிப்ரெஷன், மனச்சோர்வு ஏற்படும். தாய் தகப்பன் செய்கிற தவறு அந்த பிள்ளைகளுக்கு என்ன வரும்? டிப்ரெஷன் ஏற்படும். அனக்ஸ்டி என்று சொல்லுகிற பயம், கவலைகள் அல்லது புற்றுநோய்கள், மரணத்தை விளைவிக்கிற அங்கே போய் விபத்துகளை ஏற்படுத்தி எப்படியாவது நான் இறந்து போலான் இருக்கிறேன், என் தகப்பனால அல்லது என் தாயினால அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற அந்த கெட்ட பேர் எனக்கும் வருது, என்னால இருக்க முடியல அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 80-90 அந்த காலத்துல ஒரு நல்ல ஃபேமஸ் டைரக்டர், ஒரு நல்ல நடிகர், நல்ல
ஒரு பத்திரிகை ஆசிரியர், இன்னும் நல்ல எல்லாருக்கும் ஒரு பிரபலமான ஒரு தமிழ் பிலிம் ஆக்டர். அவருடைய மகன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு 30-35 வயசு ஆகுது. கவனமா கேளுங்க. அவன் இப்போ ஒரு பேட்டியில சொல்றான், என் தாய் தகப்பன் செய்த, ஏன்னா அவங்க அம்மாவும் ஒரு நடிகையா இருந்தா, அப்படி இவங்க அப்பனும் ஒரு நடிகை, 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை பிறக்குது. என் தாய் தகப்பனுடைய பெயர்கள் அல்லது அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் எங்க போனாலும் என்னை வந்து அவங்க செஞ்ச ஒரு சில காரியங்கள்னால என்னை அவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் சரியான பிஸ்னஸ் பண்ண முடியல, அல்லது என்னால் நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு மனநிலை கிடைக்க மாட்டேங்குது, நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு முயற்சி பண்றேன், அல்லது எனக்கு இருக்க முடியல என்று சொல்லி அவன் கடைசியில ரொம்ப ஒரு ட்ரக் அடிக்கு மாதிரி மாறி அவன் ஒரு டிப்ரெஷன் மைண்டுக்குள்ள போய், அது போல ஒரு நடிகர் 2 நடிகர்கள், அநேக நடிகருடைய பிள்ளைகள், அநேக பொலிட்டீஷியன் பிள்ளைகள், பெரிய பெரிய பணக்காரர் பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, மனுஷர்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், அவர்கள் பெற்றோர்கள் செய்கிற இந்த தவறான காரியத்தினாலே, அந்த போதைப் பொருட்கள் எடுப்பதினாலோ அல்லது ஆபாசமான செயல்கள் செய்வதினாலோ அல்லது அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த வியாதிகளினாலோ அந்த பிள்ளைகளுக்கும் அது என்ன செய்கிறது, சாபக்கேடாக வந்து அந்த அந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்தை அது என்ன செய்கிறதாமா, அது பாதிப்பு ஏற்படுகிறது. அல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ எதுக்கு உதவாதவன், நீ ஒரு முட்டாள், உங்க அப்பா மாதிரியே இருக்கிற, அல்லது உங்க அம்மா மாதிரியே இதே மாதிரி காரியத்தை செய்யற, நீங்கெல்லாம் ஒரு சாபம் உள்ள குடும்பம், நீங்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதே வேஸ்ட், நீங்க மற்றவனை ஏமாற்றி பிழைக்கிறவர்கள், இப்படி சொல்வதை நம்ம கேட்கிறோம். அல்லது மற்றவர்கள் உங்களை கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லது தாய் ஏதாவது ஒரு மனக்கசப்புல தன்னுடைய புருஷன் வேண்டாம் என்று அங்கே தனியாக இருக்கிறப்ப, இன்னைக்கெல்லாம் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறாங்க, அது ஏதோ ஒரு பெரிய கௌரவ பட்டம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க, சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் அப்படின்னு. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் ஆமா டைட்டில். என்னன்னு கேட்டா, அவ தனிமையா நின்று அந்த பெண் ஜெயித்தாள் அந்த குடும்பத்தை, அந்த ஆண் தனிமையா நின்று ஜெயித்தான். பாருங்க, அது எவ்வளவு பெரிய பிசாசினுடைய தந்திரம் என்று இன்னைக்கு ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் ஒரு இருளுக்குள்ளாக இருக்கிறாங்க. ஒரு குழப்பத்தின் மத்தியில ஜனங்கள் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? அது என்ன காரணம்? நீங்க வேதத்தை குறித்தோ வேத வசனங்களை குறித்தோ சொல்லுகிற பொழுது அதற்கு செவிசாய்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. அதை குறித்து எச்சரிக்கிறது கிடையாது. நீங்க எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீர்களோ, வேதத்தை தியானிக்கிறீர்களோ, அது உங்களை எச்சரிக்கும். நீங்க அந்த எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுக்குவார். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவனா இருந்தாலும் சரி, தேவன் ஒரு மனிதன் சிறு தவறுகள் செய்கிறது போல, எப்படிப்பட்ட தவறு, சின்ன தவறு செய்தால் கூட இதுல என்ன இருக்கு, தெரியாம பேசிட்டாரு, தெரியாம செஞ்சிட்டாரு, அல்லது ஏதோ ஒரு பதட்டத்துல செஞ்சுட்டாங்க. வேதம் சொல்லுது, நீங்க வாய் தவறி கூட, வாய் பதட்டத்தோடு கூட பேசக்கூடாது. நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் சரி, தானியேலுடைய வாழ்க்கையிலும் சரி, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அல்லது தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவங்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அவர்கள் வாய் தவறி கூட எந்த வார்த்தைகளை பேச மாட்டாங்க. அப்படியே அவர்களுக்குள்ள அந்த மாதிரியான சிந்தை வருகிற பொழுது உடனடியாக தேவ சமூகத்திலே நின்று பாவ மன்னிப்பை கேட்பதை நமக்கு பார்க்க முடியும். அந்த உணர்வு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார்.
அந்த உணர்வை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அங்கே தேவன் அவர்களுக்குள்ளாக இருந்து தேவன் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலும் நம்ம அந்த எச்சரிக்கையை, அந்த சுத்திகரிப்பை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு நான் அதைத்தான் சொன்னேன், அந்த கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் அல்லது பாவம் செய்கிறவர்களுக்கு நீங்க என்னதான் எச்சரிச்சாலும் அவர்கள் அதை குறித்து என்ன செய்கிறது இல்ல, அந்த எச்சரிப்புக்கு அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. நீங்க ஒரு குடிகாரனை பார்த்தோ அல்லது ஒரு பிச்சை எடுக்கிறவர்களை பார்த்தோ அல்லது யாராவது ஒரு தவறான மனுஷர்களை பார்த்து நீங்க போய் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பாருங்க, அவங்க உங்களை பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும், நான் ஏன் இப்படி ஆனேன் தெரியுமா என்று சொல்லி அவர்கள் சொந்த கதை சோக கதைகளை தான் நம்மளுக்கு சொல்லி அதை நம்ம மண்டையில் ஏற்ற பார்ப்பாங்களே தவிர நீங்க சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். உங்களைத்தான் அவங்க திருப்திப்படுத்த பார்ப்பாங்க. உங்களைத்தான் ஆமா இது கரெக்ட், இதனாலதான் நீங்க செஞ்சீங்க, கரெக்டு தான் அப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்களே தவிர நீங்க அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து அல்லது நல்லது சொல்ல வர்றீங்க, சரி நான் என்ன செய்யணும், சரி நடந்தாச்சு இனி நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமையுள்ளவர்களாக மாறுவதில்லை. உலக ஆசைகள், அதற்கு என்ன காரணம்? அதே உலக ஆசைகளும் உலக இச்சைகளும் மாம்ச இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் அல்லது தேவனை குறித்தான அந்த உணர்வில்லாதவர்களா. அதனாலதான் வேதம் சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்னாச்சாமா, இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சு போச்சுங்க. ரோமர் எடுத்து வாசித்தீங்கன்னா வாசிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களை குறித்து அவன் சொல்லுகிற பொழுது வாசிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்து நீங்க தேவன் என்று சொன்னா அவன் உங்க கடவுள் எனக்கு தெரியும், ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த மாட்டாங்க. நீங்க அதனாலதான் நான் ஜெபிக்கிறப்போ நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை ஸ்தோத்திரியுங்க. ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் சொல்லுங்க? யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது அந்த காரியம். ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டுமாமா? கிருபை பெருக வேண்டும். நம்ம இன்னைக்கு எந்த காலத்தில் இருக்கிறோம் தேவ பிள்ளைகள்? கிருபையின் காலம். நான் அப்பளை சொன்னது உலகத்தானுக்கு. என்ன காலம்? பொல்லாத காலம், அழிவின் காலம், எச்சரிப்பின் காலம், இதெல்லாம் உலகத்தானுக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இது என்ன காலம்? இது கிருபையின் காலம். அப்ப கிருபையாய் உங்களை தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறான். நான் எனக்கு சொல்லணும்னு ஒரு காரியம் வருது. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி என் மகன் கூட வேலை செய்யற, மூத்த மகன் கூட வேலை செய்கிற ஒரு பையன், ஒரு 25 வாலிபன், நல்லா ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் ஆக்டர் மாதிரி இருக்கிற பையன், இங்கெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான், வீட்டுல 1-2 தடவை வந்திருக்கிறான். நல்ல ஒரு அருமையான பையன், ஒரே ஒரு பையன். பேரண்ட்ஸ் அந்த டியூக்குன்னு ஒரு வண்டி எடுத்து அது வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. நல்ல ரிச் ஃபேமிலியில பிறந்த பையன் தான். கேட்காம அந்த வண்டி எடுத்து ஹை ஸ்பீடில் போய் இங்க ஈரோடு பக்கத்துல ஸ்பாட் அவுட். பாருங்க என்ன காரணம்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஏன் பெற்றோர்கள்? வேதம் சொல்லுது உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்த வேண்டுமாமா?
சிறு வயது முதலே, சிறு வயதிலிருந்து. அதனாலதான் நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன காரணம் கொண்டு சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணாதீங்க. சண்டே கம்பல்சரியா நீங்க சர்ச்சுக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்? தேவ பிள்ளைகளை உலகத்திலேயே அந்த ஒரே ஒரு காரியம் சரியானபடி ஃபாலோ பண்றது யாரு? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். ஏன் வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்றால், நீங்க சண்டே வருகிற பொழுதுதான் குடும்பமா வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? குடும்பமா வரணும். சும்மா புருஷன் போயிட்டா, அம்மா அங்க போயிருச்சு, தாத்தா இங்க போயிருச்சு, இப்படி சும்மா வாரம் ஏதோ ஒரு கதை விட்டுட்டு திரியற குடும்பம் எல்லாம் என்னது? பிள்ளைகள் மேல் அக்கறை இல்லை. அல்லது அந்த தனி நபருக்கு அது யார் வராம சும்மா சாக்கு போக்கு சொல்றாங்க, அவங்களுக்கு யார் மேல அக்கறை இல்லை? தேவன் மேல அக்கறை இல்லை. தேவனை குறிச்சு அவங்க சிந்திக்கிறதே இல்லை. யாரோ நமக்கு ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபத்தினால அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னா, மற்றவர்களுடைய ஜெபத்துல தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பாதுகாக்கிறார். அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்த்த வேண்டும். நீங்க சபைக்கு வர்றப்பதான் சபையில பாஸ்டர் உங்களுக்கு செய்தி கொடுப்பார். கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம், தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? பாஸ்டருடைய கதையை பேசவில்லை, உலக கதையை பேசவில்லை, வேதம் சொல்லுவதை சொல்லுகிறோம். அதைத்தான் இங்க உலகத்தான் என்ன செய்கிறானாமா? தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும், தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையிலே. அதான் நீங்க கொஞ்ச நாளைக்கு சபையில வரல, நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தொடர்ந்து 3 வாரம், if you not attending regular 3 weeks, then you are the unbeliever. நீங்க தொடர்ந்து 3 வாரம் சபையிலே அட்டன் பண்ணி செய்தியை கேட்கவில்லை என்றால் நீங்க ஒரு அவிசுவாசி ஆயாச்சு. இல்ல நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்ற சர்டிபிகேட்லயே கிறிஸ்டியன் எழுதி இருக்குது, அதெல்லாம் உலகத்தானுக்கு தான் பொருந்தும். பட் யூ ஆர் நாட் எ ரியல் கிறிஸ்டியன். வேதம் அப்படித்தான், அதெல்லாம் வேதத்தினுடைய அடையாளம். வேதம் உங்களை அப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்துகிறார். நீங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்துல 3 வருஷம் நீங்க கணக்கெடுத்து பாருங்க. அவர் எத்தனை நாள் ஊழியம் செஞ்சார்? 3 வருஷமும். அவர் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க கணக்குப்படி சனிக்கிழமை ஓய்வு நாள் என்பது எப்படி? எப்போது? சனிக்கிழமை. எல்லா சனிக்கிழமையும் இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? ஆலயத்திற்கு போய் அங்கே பிரசங்கிக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை பார்க்கலாம். ஏனென்றால் அது தேவன் அங்கே நமக்கு சொன்ன ஒரு கட்டளையாக இருக்கிறது. நீ வாரத்தில் 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் உனக்கு ஓய்வு நாள். அந்த நாளை தேவனுக்கென்று நீ ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நீங்க வைராக்கியமா இருங்க என்று சொல்லி அதைத்தான் தேவன் படைச்சார். அதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுசும் பின்பற்றி வருகிறார்கள். இப்ப இங்க பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்களாமா? தேவனை சிந்தனையினாலே வீணரானார்கள். அது மட்டுமல்ல, உணர்வில்லாமல் போனதுனால அவர்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்போ கண்கள் மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, கண்களும் இருளடைஞ்சு போச்சு. தேவனை தேடாதபடி குருடராகி போனார்கள். இருதயமும் இருளடைந்து போச்சு. எது? கண்களும் இருதயமும். அதனாலதான் 31ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, உணர்வில்லாதவர்களும் உடன்படிக்கை மீறியவர்களும் சுவாப அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா 28 25 நீங்க அது மிக முக்கியமான ஒரு காரியம். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? உலக மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் என்னமாயிட்டாங்க? பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். இது எல்லாம் யார் செய்கிறது? ஒரு அவிசுவாசி செய்கிறது, ஒரு உலகத்தான் செய்கிறது. யார் செய்கிறது? அதெல்லாம் யார் செய்கிறது? அது
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கிறவர்கள் செய்கிறது. ஜீவ விருட்சத்தை புசிப்பவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் சிருஷ்டியை தொழுது கொள்ள மாட்டார்கள், சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறார்கள். அந்த வித்தியாசம் புரியுதா? They will worship the creator, not creation. நம்ம யாரை தொழுது கொள்ளுகிறோம்? நம்ம யாரை வணங்குகிறோம்? தேவனை. நம்ம யாரை வணங்குகிறோம்? நம்மை படைத்தவரை. தேவனாலே படைக்கப்பட்டதை நம்ம தொழுது கொள்ளவில்லை. ஆமென். ஒரு காலத்துல நாமும் படைக்கப்பட்டதை தொழுது கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் கிருபையாய் நமக்கு நம்மை படைத்தவர் அதல்ல, நம்மை படைத்தது தேவன் என்று அறிந்து நம்ம என்ன ஆயிட்டோம்? நம்ம தேவனை அறிந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். அடுத்து சொல்லுது பாருங்க, தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடி அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்துக்கு விரோதமான அனுபவமாய் மாற்றினார்கள். இன்னைக்கு இந்த உலகம் இவ்வளவு கேவலமா போயிட்டு எப்ப சொல்றாரு பவுல்? 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அது சொல்லி? 2000 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த 2000 வருஷமா இந்த உலகம் எவ்வளவு கேடுகட்டு போய் கிடக்கு பாருங்க. அது மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபமாகி ஆணோடைய ஆண் அவலட்சணமாய் நடப்பித்து தங்களுக்கு தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை அடைந்தார்கள். நீங்க அந்த வசனத்தை நீங்க முழுசும் வாசித்தீங்கன்னா அவர்களுக்குள்ளான எவ்வளவு கொடூரமான சிந்தனை, கேவலமான காரியங்களை நீங்க அங்க வாசிக்கலாம். புறங்கூறுறது, அவதூறு பண்றது, தேவனை பகைக்கிறது, துரோகம் செய்கிறது, அகந்தை, வீம்பு செய்கிறவர்கள், பொல்லாதவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், வேசித்தனம், பொருளாசை, பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், இப்படி எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் யாரு எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது? இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம்? அது நன்மை தீமை அறிகிற கனிகளை புசிக்கிறவர்கள். அவர்கள் யார்? அவர்கள் நன்மை தீமை அறிகிற அந்த ட்ரீ ஆஃப் ஈவில், அதற்கு பேர் என்னது? ட்ரீ ஆஃப் ஈவில், கெட்ட கனிகளை கொடுக்கிறவர்கள். அவர்கள் யார்? அவர்கள் கெட்ட கனிகள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள என்ன இல்ல? தேவன் இல்லாததுனால, அந்த தேவனுடைய அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் இல்லாததுனால அவர்கள் குடிக்கிற தண்ணீரே எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்குது? ஒரு கெட்ட சிந்தனை உள்ள தண்ணீர், கெட்ட யோசனை உள்ள தண்ணீர், கெட்ட யோசனை உள்ள கனிகளை அவர்கள் புசிக்கிறார்கள். அதனால் அவர்கள் கொடுப்பதும் கெடுதலாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாயிருக்கிறார்களாமா. 32ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? மரணத்திற்கு பாத்திரர்கள். அது மட்டுமல்ல, அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியமார்கள். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, அதனால என்ன, அவன் தான் தப்பு செய்யறானா, அவன் மட்டுமா தப்பு செய்யறான், எல்லாருமே தப்பு பண்றாங்க, அதனால என்ன, என் புள்ள பண்ணா என்ன, பயம் பண்ணா என்ன, அவன் பேசுனா என்ன, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அவனை அப்படி எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அதனால என்ன, அவன் தான் எதிர்த்து பேசுறான், எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்கல்ல, எல்லாரும் சண்டை போடுறாங்கல்ல, அவனும் சண்டை போட்டுட்டு, எல்லாரும் ஊரை சுத்துறாங்கல்ல, அவனும் ஊரை சுத்துட்டு. இன்றைக்கு அதுதான் என்ன ஆயிட்டு இருக்கு இந்த உலகம். மற்றவர்கள் செய்வதை பார்த்து இவர்களும் தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது உபாகமத்துல, நீ தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கருத்தாய் போதிக்க வேண்டும். அதுதான் எபேசியர்ல சொல்லுது, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல. எபேசியர் 5:25-23 சொல்லுது, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல உங்கள் மனைவிகளிடத்திலே அன்பு செலுத்துங்க, மனைவிகளை நேசிங்க.
மனைவிகளை கணவன் நேசிக்கிற பொழுது மனைவி என்ன செய்வாள்? தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பாள், தன்னுடைய கணவனை நேசிப்பாள். இன்னைக்கு அப்படி அந்த அன்பு இல்லாதனாலதான் இன்னைக்கு என்னது, விவாகரத்து அதிகரிச்சு கொண்டு போகுது, பிரிவினைகள் அதிகரித்து கொண்டு போகுது. அதான் சொன்ன சிங்கிள் உமன், சிங்கிள் மேன், சிங்கிள் உமன், சிங்கிள் ஹஸ்பண்ட், சிங்கிள் ஒய்ஃப்ங்கிறது. இன்னைக்கு ஏன் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனை. அங்க என்ன இல்லை, கணவன் மனைவியிடத்தில் அன்பில்லை, மனைவி கணவனிடத்தில் அன்பில்லை. வேதம் சொல்லுது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அதுதான் இருக்கு. 5ஆம் அதிகாரம் 25 to 33 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன செய்வதில்லை யாருமே, அதை குறித்து கவனம் இல்லை, அதை குறித்து எச்சரிக்கை இல்லை, அதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவன் விரும்புகிற காரியம், தேவன் எச்சரிக்கிற காரியமானது நீங்க என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்களாமா? என்ன செய்ய வேண்டுமாமா? நீங்க கவனமாக எச்சரிக்கையாக உங்க பிள்ளைகளை மிக கவனத்தோடு இருக்கும். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலையும் சொல்லுது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, பெற்றோர்களை கனம் பண்ணுவது மிக அவசியமாக இருக்கிறது. அங்கே உங்களுடைய இருதயத்திலேயும் உங்களுடைய செய்கையிலேயும் பெற்றோர்களையும் கனத்தை மரியாதை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதுதான் மனைவிக்கும் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் கணவனுக்கும் கீழ்ப்படியுங்கள். நீங்க கீழ்ப்படுகிறப்ப உங்க பிள்ளைகள் அங்கே கணவனும் மனைவியும் எப்படி இருக்கா, என்னுடைய தாய் எப்படி நடந்து கொள்கிறார் என்னுடைய அப்பா கிட்ட, என் அப்பா என் அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்க பிள்ளைகள் கவனிக்கும். அங்கே கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறப்ப அல்லது 2 பேருமே குடிக்கிறப்போ, 2 பேருமே ஸ்மோக் பண்ற பண்ணிக்கலாம், அதெல்லாம் சகஜமா நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கு, அந்த பிள்ளைகளும் அவர்களும் ஜாலியா கெட்ட வழக்கம் பண்ணி ஜாலியா ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, திருடுறது, எல்லா கேவலமான செயல்களும் செய்வார்கள். அப்ப அங்க அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? தேவனற்ற குடும்பம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறவர்களாக இருப்பாங்க. தங்களை தாங்களே தங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல அந்த சந்ததிகளையும் அப்படியே நடத்தவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு முழு உலகம் என்ன ஆகி கொண்டிருக்கிறதே, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முழு உலகமும் இன்றைக்கு குழப்பத்திற்குள்ளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் கூட இதை தியானிக்கலாம். நீங்க இங்க வாசித்தீர்களானா சங்கீத புத்தகத்துல சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று படுதடிக்கும் பறவைகளை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைவு நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை துன்மார்க்கமாக நாம் ஜீவிக்காதபடி, நம்முடைய குடும்பத்தை துன்மார்க்கமான குடும்பமாக இல்லாதபடி, கனி கொடுக்கிற மரமாக, அதான் போன வாரம் சொன்னபடி அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 சொன்னப்பட்டபடி அந்த 9 கனிகள் கொடுக்கிற குடும்பமாக, ஆவிக்குரிய கனிகளை புசிக்கிற குடும்பமாக. இங்க அந்த குருடனை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய கண்ணிலே அவருடைய உமிழ் நீரை வைத்து பார்க்கிறப்ப அவனுடைய கண் என்னவாயிருக்கு? மனுஷரை மரங்களை போல பார்க்கிறான். ஏன் மரங்களை போல பார்க்கிறானது? கண்கள் திறக்கப்படலை, அவனுடைய கண்கள் திறக்கப்படலை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அநேகர் இந்த பூமியிலே ஒரு குருடனை போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. உலகத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு அந்த உலக இருளிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனை குறித்தோ, தேவனுடைய வார்த்தைகளை குறித்தோ, தேவனுக்குரியதை குறித்தோ அக்கறை கொள்வதில்லை. ஆனால் தேவன் மறுபடியும் அவனை தொட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைக்கிறார். ஆமென். பாருங்க, அங்க 2 முறை கைகளை வைக்கிறார். ஆமென். அப்போ நமக்கும் அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள், ஒரு தேவ பிள்ளை, யூ ஹாவ் டு born again. நீங்க மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. அதனாலதான் பாருங்க, அவனுக்கு மறுபடியும் கைகளை வைக்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான், பார்வை பார்க்கும்படி செய்கிறார். ஆமென். பிறகுதான் அவனுக்கு அந்த பார்வை கிடைக்கிறது, அவன் சொஸ்தம் அடைகிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு யாவையும் தெளிவாய் தெரிகிறது. ஆமென். தேவ பிள்ளைகள் ஒரு மனம் திரும்பின அந்த ஜீவ கனியை, அந்த ஜீவ விருட்சத்தை நம்ம புசிக்கிறதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம வறண்டு போய் கிடக்கலாம், அல்லது ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமாக வெட்டி போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கிருபையாய் மறுபிறப்பை கொடுத்து நம்முடைய தாய் தகப்பன் மூலமோ அல்லது நம் மூலமாகவோ தேவன் நம்மை சந்தித்திருக்கலாம். நம்முடைய ஜீவியத்திலே தேவன் இடைப்படுகிற பொழுது, மறுபடியும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற பொழுது, தேவ சத்தத்தை நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது, பாருங்க, அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போறான். அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போறான். முதல் தடவை அவன் பார்வை வந்துருச்சுன்னு அவன் அங்கிருந்து ஓடல. அவன் மறுபடியும் நின்று அவன் என்ன செய்தான், பார்வையை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு அநேகர் அங்கே நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனை அறிவேன், ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி சில நேரங்கள், சில நாட்கள், சில வருஷங்கள் மட்டும் இருந்து பிறகு பின்வாங்கி போகிறதை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பின்வாங்கி போனவன் மேல் என் ஆத்துமா, அவருக்கு அதுக்கு மேல பிரியம் கிடையாது. நம்மை அழைத்த தேவன் நம்மை பின்வாங்கி போகிறக்கோ அல்லது உலக வழக்கத்துல இங்க விழுந்து போறக்கோ நம்மை அழைக்கல. இன்னைக்கு அநேக சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள், அந்த உலகத்தானை போல அநேக குழப்பங்களை பார்க்கலாம். அப்ப அவர்கள் சரியானபடி என்ன செய்யல, மறுபடியும் பிறக்கவில்லை, மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தேட வரவில்லை. ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகள், உண்மையான ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவர்கள் அந்த மறுபடியும் பிறந்த அவசியம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவன் மறுபடியும் வந்து கைகளை வைக்கிற பொழுது அவனுக்கு என்ன கிடைத்தது, பார்வை கிடைக்கிறது. அப்ப அதே போல தேவ பிள்ளைகள் அதை சரியானபடி பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறார். ஆமென். அதனாலதான் அங்கே இன்னொரு இடத்துல கூட நீங்க வாசிக்கிறப்ப மார்க் 9ஆம் அதிகாரத்துல அந்த மகன் அநேக சிறு வயது முதல் அவனுக்கு ஒரு வியாதிகள் இருக்கு. அவன் தீயிலும் தண்ணீரிலும் அநேக தரம் விழுகிறதை அந்த தகப்பன் பார்க்கிறான். இப்ப நேற்று நாங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 12-14 வயசு ஒரு வாலிப பையன், அவனுக்கு ஒரு பெரலைஸ் மாதிரி இருக்கிறான் அந்த பையன். அவன் பிறப்பில் இருந்தே அப்படித்தான் இருப்பானாட்டிருக்கு. அவன் கண்கள் ஒரு மாதிரியா இருக்கு, கைகள் கால்கள் எதுவுமே அவனுக்கு இயங்கல. ஒரு அந்த தள்ளு வண்டிலின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சிருக்கிறாங்க அவனை. அந்த அந்த பையனோட வாயிலிருந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம சொல்றோம்ல ஜலவாய் மாதிரி அந்த சலாம் சொல்லுவோம், அது அப்படியே ஒழுகிட்டே இருக்கு. அந்த தாய் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசன்ட் ஃபேமிலியா இருக்கிறாங்க, நல்ல ஒரு பணக்கார குடும்பம், நல்ல வசதி. அந்த அவர்களை பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ரிச் ஃபேமிலியா இருக்கு. பட் அந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறான். அந்த தாய் அந்த பையனுடைய வாயில கையை விட்டு எடுத்து, எனக்கு அது பார்க்கறக்கே ஒரு செகண்டில் எனக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. நினைச்சு பாருங்க, இந்த 14-15 வருஷமோ ஒரு 17 வயசோ இருக்கும் அந்த பையன். அந்த தாய் அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பையனை எவ்வளவு தூரம் அந்த கஷ்டம், அந்த வேதனைகள், அந்த போராட்டம் நினைச்சு பாருங்க. அந்த தாயுடைய அந்த அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்.
நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, நம்மளால ஒரு நிமிஷம் கூட அதை சகிக்க முடியல. இதை அப்படியே பாவ வாழ்க்கையோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நம்ம பாவம் செய்கிறதை தேவன் எப்படி எவ்வளவு தூரம் அவர் பொறுத்து கொண்டிருப்பார்னு பாருங்க. எவ்வளவு தூரம் அதை அவர் சகித்து கொண்டிருக்காருன்னு பாருங்க. அதெல்லாம் விட்டு என்ன செய்ய வேண்டுமாமா? நம்ம விடுதலை அடைய வேண்டும். எனக்கு அந்த பையனை அந்த இடத்துலயே ஜெபிக்கலாமான்னு கேட்கறக்கு எனக்கு மனசு வந்தது. பட் அவர்கள் இருந்த அந்த கண்டிஷன், அந்த டிராவல்ல, ஏன்னா இன்னைக்கு பப்ளிக்ல நம்ம அந்த மாதிரி சடனா நம்ம ஒரு காரியத்தை பேசினா அது வேற விதமா கொண்டு போயிடுறாங்க. மதமாத்த வந்துட்டியா அல்லது இப்படியா அப்படியா என்று பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம குடும்பமா போய் இருக்கிறோம், சரி நம்ம கொஞ்சம் பொறுமையோடு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பொறுமையோடு செய்வோம்னு சொல்லி நான் அப்படியே உட்காந்து ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். நான் மனைவியிட்ட கூட சொன்னதை பாரு அந்த பையன் அந்த மாதிரி அப்படின்னு. அப்ப இன்னைக்கு பூமியில பாருங்க எவ்வளவு தூரம், அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து பாக்குறீங்க. அந்த தகப்பன் அவன் மேல மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அங்கே வருகிறான். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல. அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்றார். அப்ப உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி என்னை உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அழுகிறான். ஒரு சில இடங்கள்ல அவர்களாக கேட்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். அநேக இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னது? அநேக நேரங்களில் நம்மளாக போய் நான் ஜெபம் பண்ணட்டுமா, நான் இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யட்டுமான்னு ஒரு சில இடத்துல நம்ம போய் ஒரு சில முந்திரி கொட்டை வேலை செய்கிறப்ப தான் அது பிரச்சனையில போய் முடிகிறத பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பொறுமையா இருக்கிறப்ப அது தேவனுக்கு சித்தமானால் அது என்ன ஆகும்? அது நிச்சயம் நடக்கும். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனக்கூட்டங்கள் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வர்றதை பார்த்து, அந்த ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு போய் இனி இவனுக்குள் இராதே, நீ புறப்பட்டு போன்னு சொல்லி அவன் அதை கடிந்து கொள்ளுகிறாராம், அதை அதட்டுகிறார் ஆண்டவன். அப்ப அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்துவமான காரியத்தை தேவன் செய்கிற வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். நமக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட, நாம் தேவனை அறிய, நாமும் இந்த அதே போல உலக காரியத்தில் நம்ம இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை கிருபையாய் தொட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம மறுபடியும் உலக பாவத்திலே, உலக இச்சைகளிலே, உலக காரியத்தில் விழுந்து போகாதபடி நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் இப்ப நம்ம வாசித்த மார்க் 8:38 ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவன் குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தின தூதரோடு வரும் பொழுது வெட்கப்படுவார். நீங்க வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக, நீங்க வெட்கப்படாத ஒரு விசுவாசியாக தேவ சமூகத்தில் முன்பாக நீங்க நிற்க வேண்டும். நீங்க செய்கிற காரியம் தேவனைக்கு வெட்கப்படுத்தக்கூடாது. தேவனை அது உங்களை விட்டு புறந்தழுவதாக இருக்கக்கூடாது. தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ வா, நீ என்னோடு கூட இரு என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிற விதமாய் நம்ம நடந்துவோம். அதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள். அதனால்தான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சாரி, 22ஆம் அதிகாரம் 14, 22:14 பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவருக்கு வாசல் வழியாய் நகரத்திலே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அப்ப
அப்ப பாருங்க, யார் பாக்கியவானாமா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை அதை அதிகாரத்தோடு உங்களுக்கு புசிக்க தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். எப்படி தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்? எப்படி அந்த ரைட்ஸை கொடுக்கிறார்? எப்படி தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார்? எப்படியாமா? வாசல் வழியாய் பிரவேசிக்கிறோம். ஆமென். வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஞானஸ்நானம் பண்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்துல அந்த வாசல் வழியாய் நம்ம போகிறோம். எங்க போகிறோம்? ஜீவ விருட்சத்தை புசிக்க, ஜீவ கனியை புசிக்க, ஜீவ தண்ணீரை புசிக்க, ஜீவனை பெற்றுக்கொள்ள. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அப்ப அதை நம்ம அந்த நகரத்துக்குள்ள பிரவேசித்து இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டுமாமா? அதை எப்படி புசிப்பது? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறது. அவருடைய கற்பனைகளின்படி செய்வது அப்படின்னு என்னது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்ப நீங்க கர்த்தரை நீங்க அவருடைய வாசல் வழியாய் பிரவேசிப்பது மட்டுமல்ல, நான் பிரவேசிச்சாச்சுன்னு நீங்க வேதத்தை வாசிக்காம விட்டா, பைபிளை புசிக்காம விட்டா உங்களுக்கு என்ன கிடையாது? பாக்கியம் இல்லை, ஜீவன் இல்லை. அப்ப நீங்க ஜீவக்கனியை புசிக்க நீங்க இன்னும் அங்க அந்த தோட்டத்துக்குள்ள என்டர் ஆகல. நீங்க கேட்டில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஏறி இருக்கிறீங்க. அது ஒரு கால் 100வது ஸ்டெப்ல இருந்து அந்த 100 ஸ்டெப் நீங்க ஏறணும். அல்லது இப்படி கூட எடுக்கலாம், நீங்க தேவனுக்குள் பிறந்தீங்கன்னா பிறந்து 1 வருஷம் 2 வருஷத்தோட அப்படியே உட்கார்ந்துக்க கூடாது. ஒரு முண்டியை போல, முடவனை போல, செவிடனை போல, குருடனை போல அங்க அப்படியே உட்கார்ந்துக்க கூடாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம்னா அந்த 120 வருஷமும் வேதத்தை வாசித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை தியானித்து அதை நம்ம முழுசுமாக புசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆமென். அதனாலதான் இங்க சொல்ற 17ஆம் வசனத்துல, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி. அப்ப நீங்க ஜீவ தண்ணீர் இருந்தால் தான் ஜீவ கனியை கொடுக்க முடியும். நீங்க ஜீவ கனியை புசித்தால்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே ஜீவ கனியை நீங்க கொடுக்க முடியும். உங்க பிள்ளைகளும் அதே ஜீவக்கனியை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எப்படி தாய் தகப்பன் மோசமானவர்களா கெட்டவர்களா இருக்காரோ அந்த குடும்பமும் அந்த கெட்ட குடும்பமாக மரணத்திற்குள்ளாக சென்றுவிடும். ஒரு தாய் தகப்பன் தேவனை அறிந்து அந்த ஜீவக்கனியை புசித்து அந்த ஜீவக்கனியின்படி நடக்கிறப்போ அந்த பிள்ளைகளும் ஜீவக்கனியை புசித்து ஜீவக்கனியை கொடுத்து அந்த சந்ததியும் ஜீவனுக்குள்ளாக நடக்கும். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவர் தாமே நீரே ஜீவ கனியை கொடுக்கிறவராய், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் நன்மை செய்கிறவராய், கிருபை இரக்கத்தை செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் ஆண்டவரே 2 விருட்சங்களை முளைக்க பண்ணீரப்பா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னீரப்பா. ஆனாலும் ஜீவ விருட்சம் என்ற ஒரு விருட்சம் இருக்கிறது கர்த்தாவே. அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அது நித்திய ஜீவனை தருகிறது கர்த்தாவே. நாங்கள் ஒரு கால் இந்த உலக வழிபாடிலே, உலக காரியங்களிலே ஆண்டவரே ஒரு குருடனை போல ஆண்டவரே ஒரு அறியாமையின் காலத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு ஜீவ தண்ணீரை, ஜீவ அப்பத்தை
ஜீவனையே நீர் கொடுத்தீரப்பா. அதை நாங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே, நாங்கள் உண்மை அன்புடைய அந்த கிருபையுடைய தேவனை, இரக்கம் நிறைந்த தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, நாங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள கிருபை கொடுத்தீரப்பா. எங்களை படைத்த தேவனாகி உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. வார்த்தையான தேவனாகி உம்மை தொழுது கொள்ள கிருபை கொடுத்தீரப்பா. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாகி உம்மை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீரப்பா. ஜீவ கனியை புசிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரப்பா. ஜீவ தண்ணீரை புசிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிற விருப்பமுள்ளவன் வரக்கடவன், அவன் தண்ணீரை பருக கடவன் என்று சொன்னீரப்பா. எங்களுக்கு ஜீவ தண்ணீரை பருக நீர் கிருபை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஜீவனுக்கு போகிற வாசல், ஆண்டவரே, அது மரண வாசல் அல்ல, அது ஜீவனை பெற்றுக்கொண்ட வாசல் என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை கொடுத்திருக்காய். நன்றியப்பா. இந்த உலகமானது மரண வாசலுக்குள்ளாய், மரணத்திற்குள்ளாய் சென்றிருக்கிற இந்த இருளான காலத்திலே, பொல்லாத காலத்திலே ஜீவ வழியாகி உம்மை அறிந்து கொள்ள, ஜீவனை கொடுத்த உம்மை அறிந்து கொள்ள, எங்களுக்காக நித்திய ஜீவனை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தும். உமக்கு சித்தமானால் வருகிற புதிய மாதமும் உம்முடைய கிருபை இரக்கம் கிடைக்கட்டும். அதுபோல புதன்கிழமை தோறும் எந்த விதமான தடையில்லாதபடி வேத பகுதி நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே, அதுபோல தினசரி ஜபத்திலும், குடும்ப ஜபத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேத வாசிப்பு ஜபம் உம்முடைய கிருபை இரக்கம் கிடைக்கட்டும். வேலைக்கு செல்கிற இடத்திலும், குடும்பத்திலும், அப்பத்திலும், தண்ணீரிலும், சரீர சுகபலத்திலும் உடைய கரம் தொடர்ந்து வழிநடத்தும். தேவைகள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து வருகிற மாதம் ஒரு அன்பின் மாதம், இரக்கத்தின் மாதம், கிருபையின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற தேவன் பலனை தர வேண்டுமா, தேவ அன்பை தர வேண்டுமா, தேவ சமாதானத்தை தர வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.